வக்கீல் வீட்டுல இருக்காரா? வீட்டு தவிர எங்கேயும் போறது இல்ல. அப்படின்னா? அட நீங்க ஒண்ணு பேருக்குத்தான் வக்கீல், கோர்ட்டு பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்ல. அப்ப நம்ம வேலை சுலபமா போச்சு. நான் ஒரு பெரிய நாடக நடிகன். நீங்க ஒண்ணு, ஊரே நடிக்கிறாங்க, அதுல நீங்க நடிக்கிறதுல என்ன தப்பு? நடிங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் உங்களை பத்தி நிறைய பேசிக்கிறாங்க சார். பெரிய வக்கீல்னு பேசியிருப்பாங்களே. ஆமா 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 ஆமா. அவர் வீட்டுக்குள்ளேயேதான் இருப்பாரு, கோர்ட்டு பக்கம் போறதே இல்லைன்னு சொன்னாங்க. நான் ஏங்க கோர்ட்டுக்கு போனோம்? ஜட்ஜே இங்க வந்துடுறாரு, கேஸ இங்க வச்சே முடிச்சிருவேன். அப்படிங்களா? நான் ஒரு நாடகத்துல பெரிய வக்கீல் வேஷம் போடுறேன். அதுக்கு இந்த கவுனு கோட்டு இதெல்லாம் தேடுன கிடைக்கல. உங்ககிட்ட போனா கோட்டு வாடகைக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. வாடகைக்கா? வடவா, நம்மள என்ன லாண்டரி கடைக்காரன் நினைச்சானா? சரி, வர்றதை விட வேணாம். நாம தான் கோர்ட்டுக்கே போறதில்ல. கழுத கோர்ட்டு போனா என்ன, வாடகையை தான் கொஞ்சம் அதிகமா கேட்போமே. இந்த மனுஷன் பாக்குற பார்வையை பார்த்தா கோர்ட்டுக்கு எக்கச்சக்கமா கேட்பாரு போல இருக்க. நாடகத்துல நடிக்கிறதுக்கு சம்பளமே 20 ரூபாய். இதுல இந்த செயின் மோதிரம் இதுக்கெல்லாம் வாடகை 10 ரூபாய் கொடுத்துட்டேன். இந்த ஆளுக்கு என்னத்தை கொடுக்கறது? கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பேசணும். எவ்வளவு தருவீங்க? ஒரு 5 ரூபாய் வாங்கிக்கங்க. ரொம்ப கம்மியா இருக்குங்க, ஒரு 10 ரூபாயாவது கொடுங்க. 10 ரூபாயா? எனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதான். உங்களுக்காக வேணும்னா 6 ரூபாய் 90 காசா வாங்கிக்கங்க. என்னங்க பாட்டா ஷூ விலை சொல்ற மாதிரி சொல்றீங்க? பார்த்து சொல்லுங்க. தீர்மானமா அவ்வளவுதாங்க. இருங்க. கோட்டு சைஸ் சரியா இருக்குமா? கோட்டு மாத்திரம் வேணுமா, இல்ல பனியன் சட்டி எல்லாம் வேணுமா? சுத்தமா இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே கொடுத்துருங்களேன், சௌரியமா இருக்கும். கோட்டாடா வேணும்? அயோக்கிய பயல, உங்க பயல, கோட்டு போடுற உடம்படா இது. அயோக்கிய பயல, படவா. ஆண்டவா, மனுஷனுக்கு கை கால் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா தனக்குன்னு ஒரு வேலை வெட்டி இல்லாம இருக்கவே கூடாது. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.